சயின்ஸ் அண்ட் ரிலீஜியன் சில 100 வருடங்களுக்கு முன்பு சயின்ஸ் அண்ட் ரிலீஜியன் ஒன்றாக வைத்திருந்தார்கள். தற்பொழுது அந்த ரிலீஜியன் அது அப்படியே மாறாமல் இருக்கிறது. ஆனால் சயின்ஸ் மாறிக்கொண்டே இருக்கிறது. புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எத்தனையோ புதிய புதிய கண்டுபிடிப்புகள். ஆனால் அந்த ரிலீஜன் என்று சொல்லக்கூடிய மதம் அதே நிலையிலே தான் இருக்கிறது. எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்படி எடுத்துக்கொண்டால் ரிலீஜியஸ் புக்ஸ், வேதாஸ் அது அப்படியே தான் இருக்கிறது. பைபிள் அப்படியே தான் இருக்கிறது. குரான் அப்படியே தான் இருக்கிறது. திருக்குறள் அது அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் சயின்ஸ் மாறிக்கொண்டே இருக்கிறது. சக்கரத்தை கண்டுபிடித்தான், இன்று விமானத்தில் பறக்கிறான். நீராவியை கண்டுபிடித்தான், ஒரு ரயில் என்ஜினை கண்டுபிடித்தான். இன்று டீசலில் அதை இயக்குகின்றார்கள். இப்படி பல விதமான மாற்றங்கள் வந்துவிட்டன. மண்ணால் செய்த பானைகளையும் தட்டையும் எடுத்து சாப்பிட்டோம். இன்று ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்துவிட்டது, தங்கத்தில் வந்துவிட்டது, வெள்ளியில் வந்துவிட்டது. அந்த அளவிற்கு மாற்றம். அதற்கு காரணமே விஞ்ஞானம்தான், அறிவியல்தான். அறிவியல் என்பது அறிந்து கொண்டே இருப்பது. அறியாதவர்களுக்கு அது புரியாது. அறிதல், அதுதான் அறிவியல், ஆராய்தல். அப்படித்தான் நமக்கு இன்று எஸ்கவேஷன் பண்ணி பல ஆராய்ச்சிகளை பூமியில் தோண்டி 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 என்னென்ன நடந்துள்ளது என்பதை கண்டுபிடிக்கிறோம். அப்படித்தான் இன்று தமிழ்நாட்டிலே ஒரு 10 இடங்களுக்கு மேல் தோண்டி ஒரு அகழ்வாராய்ச்சி செய்து அங்கே இருந்த ஒரு நாகரிகம், பண்பாடு தெரிய வந்துள்ளது. ஆனால் மதத்தில் அங்கே அதற்கு வேலையே இல்லை. இருந்ததை அப்படியே இருக்கும். இவர்கள் வேண்டுமானால் பல மொழிகளில் எழுதலாம், ஆனால் மாற்றி எழுத முடியாது. அதுதான் சயின்ஸ் அண்ட் ரிலீஜியன் உள்ள ஒரு வேறுபாடு. இதை நான் புரிந்து கொண்டேன். நீங்கள் புரிந்து கொள்வீர்களா? அதற்கு ஏதாவது அடையாளம் இருக்கிறதா?